நம்ம மேக்ஸ் கிளாஸ் 10 என்சிஆர்டி சாப்டர் 4 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எக்ஸசைஸ் 4.2 வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து 4.1 பார்த்தாச்சு. ஸோ அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்கள். ஃபைண்ட் த ரூட் ஆஃப் த ஃபாலோவிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன். இப்போ இதில் வந்து எக்ஸசைஸ் 4.2ல் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து 5 சப் டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். x square minus 3x minus 10 equal to 0. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், quadratic equationனா ax square நம்ம ஆல்ரெடி சொன்னதான் ax square plus bx plus c equal to 0. இப்போ இதில் வந்து a வந்து எவ்வளோ, ஏன்னா x ஸ்கொயருக்கு தான். ஸோ x ஸ்கொயரில் இங்கே ஒன்றுமே இல்லையா, அப்போ அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 1ன்னு எடுத்துக்கணும். b equal to minus 3, c equal to minus 10. இப்போ a into c, a into c, அப்போ 1 into minus 10, அப்போ minus 10. ஓகே, a into c னா a into c. இப்போ 1 into minus 10, minus 10 கொண்டுட்டு வரணும், மிடில் டேர்ம் வந்து எடுத்துகிட்டு வரணும். அப்போ minus 3 வரணும். minus 10 ப்ராடக்ட் பண்ணால் minus 10 வரணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணோன்னா minus 3ன்னு வரணும். இந்த மிடில் டேர்மை வந்து கொண்டுட்டு வரணும். இப்போ இந்த 10 வந்து எதுலலாம் வரும், 2 5s are 10, 5 2s are 10, 10 1s are 10, 1 10s are 10. ஆனால் 3 வர்ற மாதிரி நம்ம கொண்டுட்டு வரணும். அப்போ 5 2, அப்போ 5ம் 2ம் பண்ணோன்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 5 2s are 10, அப்போ மைனஸ் 10ன்னு வருமா. அப்போ இது வந்து minus 3 கொண்டுட்டு வரணும். அப்போ மைனஸும் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் பண்ணுவோம், அப்போ 7ன்னு வந்துடும். அப்போ இங்கே சிம்பிள் வந்து இப்போ இது பண்ணணும், இங்கே வந்து minus 3 வரணும். அப்போ மைனஸ் வந்து அந்த கிரேட்டர் நம்பரு இதில் தான் வந்து மைனஸ் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் மைனஸ் போட முடியும். அப்போ இங்கே வந்து நம்ம ப்ளஸ் 2ன்னு மாற்றிக்கலாம். இப்போ 5 into 2 என்ன, 10. இங்கே நமக்கு கிரேட்டர் சிம்பிள் தான் போட போகிறோம். ஸோ -5, -5ம் -2ன்னா இதை நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 5ம் 2 மைனஸ் பண்ணால் 3, கிரேட்டர் நம்பரோட சிம்பிள். அப்போ -3 வந்துருச்சா. இதை மல்டிப்ளை பண்ணால் -10, ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு -3x. அப்போ இதை அப்படியே எழுதணும், எக்ஸ் ஸ்கொயர் minus 5x plus 2x minus 10 equal to 0. இப்போ இதில் என்ன காமனாக இருக்குது, எக்ஸு தான் காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸு மைனஸ் 5 ப்ளஸ் இதில் வந்து நமக்கு என்ன காமனாக இருக்குது, 2. அப்போ 2வை நம்ம வந்து வெளியில் எடுத்துகிட்டு எக்ஸு 2 5s are 10, இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ், இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் வரப்போகுது, equal to 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 x minus 5 equal to 0. இப்போ இந்த x plus 2 equal to 0 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா x minus 2, x minus 5 equal to 0னா x equal to 5. Okay, next sum. 2x square plus x minus 6 equal to 0. அதே தான் ax square plus bx plus c equal to 0, a into c. இப்போ a வந்து 2, b வந்து 1, c equal to 6. அப்போ a into cனா 2 into minus 6, அப்போ minus 12. ப்ராடக்ட் பண்ணால் 12 வரணும், மிடில் டேர்ம் வந்து 1ன்னு எடுத்துகிட்டு வரணும். அப்போ இதுக்கு எது கரெக்டாக இருக்கும், 2 6 ஆரும் 12 தான், 12 1s ஆரும் 12 தான், 4 3s ஆரும் 12 தான். ஆனால் மிடில் டேர்ம் கொண்டுட்டு வர்ற மாதிரி உள்ளதை தான் நம்ம எடுக்கணும். அப்போ 6 2s are 12 எடுத்தோன்னா நமக்கு 8, இல்லைனா மைனஸ் பண்ணோன்னா 4 அந்த மாதிரி வரும். ஸோ அது கிடையாது. அப்போ 4 3s are 12 தானே, ஸோ அதை எடுத்துக்கலாமா. இப்போ இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள்ங்கிறதுனால இந்த இதுக்கு வந்து நம்ம ப்ளஸ் கொடுத்துக்கணும். அதாவது கிரேட்டர் இதுக்கு தான், கிரேட்டர் நம்பருக்கு தான் நம்ம ப்ளஸ் கொடுக்கணும், இதுக்கு வந்து நம்ம மைனஸ் கொடுத்துக்கலாம். அப்போ 4 3s are 12, minus 12ன்னு வரும். ஓகேவா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ -12ன்னு வரும். இப்போ 4ம் 3யும் நம்ம இது பண்ணும்போது மைனஸ் பண்ணுவோம். அப்போ 1 கிரேட்டர் சிம்பிள் போடுவோம். அப்போ ப்ளஸ் 1, இங்கேனா ப்ளஸ் 1 தான் இருக்குது. ஸோ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ்
3x minus 6 equal to 0. இதில் வந்து என்ன காமனாக எடுத்துக்கலாம் 2xஐ வெளியில் எடுத்துடலாம். அப்போ எங்கள் பேலன்ஸ் x இருக்குது ப்ளஸ் 2 மைனஸ் இதில் வந்து நம்ம காமனாக என்ன எடுக்கலாம் 3 பேலன்ஸ் என்ன இருக்கும் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு இதில் உள்ளதான் இங்கே வரப்போகுது. ஸோ ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். 3 2s are 6 ஈக்குவல் டு 0. இதுவும் காமனாக வரலைன்னா நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். x plus 2 equal to 0. 2x minus 3 equal to 0. x equal to இந்த சைடு minus 3 வந்து இந்த சைடு வந்ததுன்னா plus 3. இந்த 2 மல்டிப்ளிகேஷன் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா by 2 ஆயிரும் டிவைட் ஆயிரும். நெக்ஸ்ட் x plus 2 equal to 0. x equal to minus 2. ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் சம் root 2x plus 7x plus 5 into root 2 equal to 0. ஸோ இந்த ax square plus bx அதெல்லாம் நம்ம போட்டுட்ருக்க தேவையில்ல, அதெல்லாம் உங்களுக்கே தெரியுது. ஓகேவா? அதனால் டைரெக்டாக போயிடலாம். a equal to root 2, b equal to 7, c equal to 5 root 2. ஓகேவா? இப்போ a into c, a into c. அப்போ a எவ்வளோ root 2 into 5 root 2. இந்த root 2 into root 2வை root 2 into root 2வை நம்ம எப்படி எழுதலாம் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ 2 இதில் வந்து ஒரு 5 இருக்குது. அப்போ 5 2 into 5 என்ன 10. root 2வையும் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 5 இருக்குது. அப்போ 2 into 5 வந்து 10. இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணால் a into c மல்டிப்ளை பண்ணால் 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 7 வரணும். அப்போ 5 2s are 10. ஸோ அதை நம்ம வந்து 5x 2x இதில் நமக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்து நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கிரேட்டர் இதுக்கு நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு இது பண்ணிடலாம். ரெண்டுமே வந்து நம்ம வந்து ப்ளஸ் எல்லாமே ப்ளஸில் தானே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ளஸில் தான் இருக்கும். ஸோ 5 + 2 வந்து 7, 5 2s are 10. ஸோ 5x + 2x நம்ம எடுத்துக்கணும். root 2x + 5x + 2x + 5 root 2 equal to 0. இப்போ இதில் நம்ம வந்து என்ன இதை வந்து காமனாக எடுக்கலாம், எக்ஸ் வந்து வெளியில் எடுத்துடலாம். இன்ட்டு root 2 root இங்கே வந்து 2x². ஓகே ஸோ இங்கே வந்து எக்ஸை வெளியில் எடுத்துட்டோன்னா 2 root 2x + 5 ப்ளஸ் இதில் வந்து நம்ம என்ன காமனாக எடுக்கலாம் root 2வை நம்ம வந்து இங்கே வந்து உள்ள நமக்கு என்ன வந்துடும் இதுதான் இந்த சைடும் வரப்போகுது. அப்போ root 2x + 5 இதுதான் நமக்கு உள்ளே வரப்போகுது. அப்போ ஒரு root 2வை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும், இன்னும் ஒரு root 2 இருக்கும். root 2வையும் இது பண்ணோன்னா 2வா. அப்போ x + root 2 root 2x + 5 equal to 0. இப்போ இது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் root 2. அதே மாதிரி 2 root x + 5 equal to 0. இதில் வந்து x இந்த சைடு வச்சுக்கலாம், இது இந்த சைடு போனால் -5, இது வந்து கீழே டிவிஷன் ஆயிரும். அப்போ -5 root 2. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் 2x² - x + 1/8 ப்ளஸ் 1/8ங்கிறதுனால நம்ம பயப்படலாம் தேவையில்லை. இன்ட்டு 8 பண்ணாலே போதும். அப்போ இன்ட்டு 8னா 2 × 8 எவ்வளோ 16 x² - 8 × x 8x ப்ளஸ் இந்த 1/8ம் 8ம் நம்ம இது பண்ணோன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 1 இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 16x² - 8x + 1 equal to 0. இப்போ நம்ம வந்து a into c, a equal to 16, b equal to -8, c equal to 1 மல்டிப்ளை பண்ணால் 16 வரணும், ஆட் பண்ணால் 8 வரணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணோன்னா 8 வரணும். ஸோ 16னா 8 2s are 16
4 4s are 16 தான். ஸோ இதில் வந்து 4 4 இது பண்ணால் தான் நமக்கு வந்து 8 வரும். 8 2s are நமக்கு வராது. ஸோ 4 4 நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து மைனஸ் சிம்பிள் வந்து வரணும். ஸோ ஒரு ரெண்டு இதுக்குமே நம்ம வந்து மைனஸ் சிம்பிள் வந்து கொடுக்கணும். ஸோ 16x² மைனஸ் 4x மைனஸ் 4x. இப்போ 4 4s are 16. 16 வந்துருமா? ப்ளஸ் அதாவது மைனஸும் நம்ம பண்ணும்போது ப்ளஸ் 16ன்னு வந்துடும். அதே மாதிரி இது வந்து மைனஸுங்கும் போது நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 8 வரும். சிம்பிள் வந்து மைனஸ் தான். ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் நம்ம என்ன காமனாக எடுக்கலாம்? 4xை காமனாக எடுத்துடலாம். 4x மைனஸ் இங்கே வந்து 1. ஏன்னா 4xே நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே வந்து 4x ப்ளஸ் 1 அப்படியே எடுத்து எழுதிடலாம். இப்போ இங்கே ஒன்றுமே இல்லையா? ஸோ இது வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கணும். அப்போ 4x மைனஸ் 1 4x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் ஈக்குவல் டு 0. 4x ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகும். ஸோ 1/4. இங்கேயும் அதே தான் 1/4. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் 100x² மைனஸ் 20x ப்ளஸ் 1. இது வந்து a ஈக்குவல் டு 100, b ஈக்குவல் டு 20, c ஈக்குவல் டு 1. மல்டிப்ளை பண்ணால் 100 வரணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணால் 20 வரணும். அப்போ 10 இன்ட்டு 10 பண்ணலாமா? அப்போ 100 வரும். 10 மைனஸ் 10ம் பண்ணோன்னா மைனஸ் 20ன்னு கிடச்சிருமா? ஸோ 100x² மைனஸ் 10x மைனஸ் 10x நம்ம மைனஸ் பண்ணோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணோன்னா 20, சிம்பிள் வந்து மைனஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் வந்து 10xஐ வந்து நம்ம காமனாக எடுக்கலாம். 10x ஸோ 10 10s are 100 மைனஸ் 1. இதில் வந்து 1 எடுத்துக்கலாம். அப்போ 10x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ 10x மைனஸ் 1 இன்ட்டு 10x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. 10x ஈக்குவல் டு 1. அப்போ x ஈக்குவல் டு 1/10. இந்த சைடும் அதே தான். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4-5 பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த ரூட் ஆஃப் த quadratic equation. 6x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ அதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ a ஈக்குவல் டு 6, b ஈக்குவல் டு மைனஸ் 1, c ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ a இன்ட்டு c. a இன்ட்டு cனா சிக்ஸ் 2s are 2. a வந்து 6, இது வந்து மைனஸ் 2. அப்போ 12 மைனஸ் 12ன்னு வரணும். மிடில் டேர்ம் வந்து 1ன்னு வரணும். அதாவது மைனஸ் 1 அப்படின்னு வரணும். அப்போ 4 3s are 12 வருமா? 4 3s are 12. அப்போ தான் நமக்கு வந்து 1 வரும். ஸோ இதில் நமக்கு வந்து கிரேட்டர் இதில் உள்ள இது போட்டால் தான் நமக்கு இந்த மைனஸ் சிம்பிள்னு நம்மளால் போட முடியும். அப்போ 6x² minus 4x plus 3x minus 2 equal to 0. இப்போ இதில் வந்து 2x காமனாக எடுத்துடலாம். 3x minus 2 plus இதில் வந்து நம்ம அப்படியே தான் நம்ம இந்த சைடு வந்துடும். அப்போ 3x minus 2 equal to 0. அப்போ இங்கே வந்து 1 தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ 2x plus 1 3x minus 2 equal to 0. இப்போ 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா இங்கே 2x வச்சுட்டு இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் 1, இங்கே மல்டிப்ளையில் இருக்குது. இந்த சைடு வந்ததுன்னா டிவிஷன். நெக்ஸ்ட்டு 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. 3x இங்கே வச்சுக்கலாம். ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 2/3. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5. Find the root of the quadratic equation 3x² minus 2 root 6x plus 2 equal to 0.
இப்போ இதில் வந்து a equal to 3, b equal to minus 2 root 6, c equal to 2. இதில் a into c, அப்போ மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். மிடில் டேர்ம் வந்து minus 2 into root 6ன்னு வரணும். ஓகே, அப்போ 3x ஸ்கொயர் இதில் வந்து 2 root 6. அப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா 1 root 6x minus 1 root 6x plus 2 equal to 0. இப்போ இதில் வந்து நம்ம காமனாக எடுக்கணும். இப்போ இதில் வந்து ரூட் 6னா ரூட் 3x வந்து வெளியில் எடுத்துடலாம். ரூட் 3x இதில் வந்து ரூட் 6ங்கும் போது ரூட் 3x நம்ம இது பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் ரூட் 3x இருக்கும் மைனஸ் 2. இப்போ இதில் வந்து 2 ரூட் 2 எடுத்துட்டோன்னா ரூட் 3 மைனஸ் ரூட் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இதுவும் சேமாக, அப்போ ரூட் 3x மைனஸ் ரூட் 2 root 3x minus 2 equal to 0. இப்போ root 3x minus root 2 equal to 0. இதில் வந்து x இது பண்ணிட்டு இது வந்து இந்த சைடு வந்ததுன்னா plus root 2, இது வந்து இந்த சைடு வரும்போது root 3 by 2 root 2 by 3ன்னு வரும். அடுத்து இது இதுவும் சேம் தான். equal to 0. ஸோ x equal to இது இந்த சைடு வரும்போது 2 by 3 இதுதான் வரும். ஸோ the roots are 2 by 3 root 2 by 3. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்தாச்சு, exercise sumsum பார்த்தாச்சு. The find the root of following quadratic equations by factorization. Next நம்ம exercise sumல வந்து second sum அவங்க example sums தான் போட சொல்றாங்க. ஓகே, அது போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து third sum. Find the two numbers whose sum is 27 and product is 182. Find two numbers whose sum is 27, product is 182. அப்போ 2 numbers நமக்கு let the 2 numbers be. Let the 2 numbers be x and y. நம்ம வந்து ரெண்டு நம்பர்ஸ் வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஸோ அது நமக்கு தெரியாது, எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து சம் என்னன்னு கொடுத்துருக்காங்க 27. ப்ராடக்ட் வந்து என்னது 182 சம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 27. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 182. ப்ராடக்ட் ஈக்குவல் டு 182. ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ எக்ஸ் இன்ட்டு y equal to 182. இப்போ x plus y equal to 27. இந்த y இங்கே வச்சுக்கலாம். 27 minus x. ஏன்னா இதில் அப்போ தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இப்போ x into y equal to 182. x into y. இப்போ x y எவ்வளோ 27 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 182. இது இந்த ஒய்யை இந்த ஒயில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு 27 எக்ஸு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 182. இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ நம்ம அந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ
மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மைனஸ் 27x, இது அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் 182 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 27x ப்ளஸ் 182 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதில் இப்போ a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு மைனஸ் 27, c ஈக்குவல் டு 182. இப்போ a இன்ட்டு c, a இன்ட்டு cனா 182 நம்ம மல்டிப்ளை பண்ணால் வரணும். மைனஸ் 27 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணால் வரணும். அப்போ இந்த 182வை எப்படி இதை நம்ம இவ்வளோ பெரிய நம்பராக இருக்கேன்னு நம்ம யோசிக்க வேணாம். இதை வந்து நம்ம 2 டேபிளில் போடலாம். 2 9s are 18, 1 7 7 3s are ஓகே. இப்போ 13ஆ? ஸோ 7 2s are 14, 14 நமக்கு வந்து இதில் வந்து 3 இது வந்துருக்குது. ஸோ 7 2s are 14, 14 into 13, 4 3s are 12, 3 4 4 1 80. அப்போ 182 வந்துருச்சா? ஸோ இதை வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 27 வரணும். ஸோ இதுக்கும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா 27 வந்துருமா? இதில் மைனஸ் சிம்பிளும் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14x மைனஸ் 13x ப்ளஸ் 182 ஈக்குவல் டு 0. இதில் வந்து ஐயோ 182 வந்துருச்சே, நம்மளால் எதுவும் மல்டிப்ளிகேஷன் எதில் வரும் நமக்கு தெரியாதே அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஃபேக்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இது 91. இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸை காமனாக எடுக்கலாம். எக்ஸு மைனஸ் 14, இதில் வந்து நம்ம என்ன காமனாக எடுத்துடலாம்? 13 டேபிளில் தானே போகும். ஸோ 13 எக்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 14, 13 14 சார் எவ்வளோ? 182. ஸோ எக்ஸ் மைனஸ் 13 எக்ஸ் மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் 13 இந்த சைடு வந்ததுன்னா 13, இது 14. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 27. எக்ஸ் ப்ளஸ் 5 என்ன எடுத்திருக்கோம்? 27. ஸோ எக்ஸ் இங்கே நம்ம வந்து 13 வச்சோன்னா 27. So y equal to 27 minus 13 equal to y equal to 14. இப்போ நம்ம y வந்து இது பண்ணும்போது y equal to 27 minus x. y equal to 27 minus x. அப்போ 27 x எவ்வளோ? 14. So 27 minus 14 y equal to 16. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th sum. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ்லேயே வந்து 4th 5th 6th சம் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏன்னா இதுவே வந்து டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் உள்ள 5 சப்டிவிஷன்ஸ் பார்த்தாச்சு. அதில் உள்ள 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தாச்சு. செகண்ட் சம்மும் பார்த்தாச்சு. தேர்ட் சம்மும் பார்த்தாச்சு. செகண்ட் சம்முங்கிறது எக்ஸாம்பிள் சம்ஸ். ஸோ அதை பார்த்தாச்சு. தேர்ட் சம்மும் பார்த்தாச்சு. 4 5 6 நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம்.